Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்கும், கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி நம்ம வந்து கலந்துக்கிறது, கவுன்சிலிங்க்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும், ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 காலேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, அட் அ டயத்துல கவுன்சிலிங் வந்து வர சொல்றாங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி வந்து அந்த காலேஜுக்கு நம்ம வந்து போறது அப்படிங்கிற பத்தி கம்ப்ளீட்டா வந்து A to Z இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது டிஎன் காசா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். கவுன்சிலிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது 2ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க. 2ஆம் தேதி மீன்ஸ் வந்து ஜூன் 2ஆம் தேதியில இருந்து நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய 167 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் என்ன பண்றாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ்டு, செகண்ட் பேஸ்டு, தேர்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துவாங்க. கவுன்சிலிங் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கூட்டம் கூட்டமாக போயிட்டு வந்து ஜாயின் பண்றதை வந்து குறைக்கணும். யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க் அடிப்படையில அவங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறத நம்ம தமிழ்நாட்டுல வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து காலங்காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2019 இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணி பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியா அட்மிஷன்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த வருஷமும் வந்து கவுன்சிலிங் அடிப்படையில தான் வந்து கவுன்சிலிங் அதாவது அட்மிஷன் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கிற விதத்துல நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, நேத்து வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வியூ பண்ணி பாக்குறது, அந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து 4ஆம் தேதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரீமிங், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிஎஸ்சின்னு வச்சுக்கோங்களேன். பிஎஸ்சிலேயே வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க. அதே மாதிரி பிகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஜெனரல் இருக்கு, பிகாம் சிஎஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா வந்து நம்மளுக்கு வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட காலேஜோட நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி ப்ரோ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரண்டா ஹால்ல வந்து தனித்தனியா டேபிள் போட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்கார்ந்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஸ்டாஃப் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கறத நடத்துவாங்க. சரிங்களா? அந்த கவுன்சிலிங்ல அந்த நேம் வச்சு நம்மள வந்து கூப்பிடுவாங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிகாம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4ஆம் தேதி வர சொல்றாங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து லெட்டர் மாதிரி ஒட்டிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இமெயில் மூலியமா உங்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லுவாங்க. இந்த டேட்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பொது கலந்தாய்வுக்கான டேட் அப்படிங்கிறது 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க கல்லூரி வளாகத்துல வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. மாணவர்கள் வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து 4 செட் ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வந்து நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஆர்கே நகர் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அப்படிங்கறத அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நோட்டீஸ் போர்ட்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எந்தெந்த காலேஜ்ல இருந்து என்னென்ன நோட்டீஸ் வருது அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சேனல்ல அதுக்கான ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது எல்லாமே உங்களால வந்து பார்க்க முடியும். இல்ல அவங்க வந்து தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. 4ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொருக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க. இப்ப கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், ரொம்ப பெருசா இருக்குமா, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. கவுன்சிலிங்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிகாம் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு காலேஜுக்கு, தருமபுரியில இருக்கக்கூடிய இந்த காலேஜுக்கு பிகாம் அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிகாம்க்கு எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்கன்னு பாருங்க. அந்த டேட்ல மட்டும் நீங்க போனா போதும். வியாழக்கிழமை 5/6/2025 இந்த டேட்ல தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அந்த படிப்புகளுக்கு பாடப்பிரிவுகளுக்கு வந்து நடத்துறாங்க கவுன்சிலிங். அப்போ அந்த டேட்ல மட்டும் நம்ம போயிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்ல இந்த டைமிங்ல நீங்க வந்து வந்தவங்க வெயிட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா அதாவது அந்த பாடப்பிரிவுகள் வைஸா நமக்கு கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அந்த காலேஜோட ஸ்டாஃப் தான் வந்து நடத்துவாங்க. சரிங்களா? அதனால உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும் நீங்க வந்து போகணும். போகும்போது கண்டிப்பா பேரண்ட் வந்து கூட்டிட்டு போகணும்.
பேரண்ட் இல்லாம உங்களால வந்து அட்மிஷன் வந்து பண்ண முடியாது. கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணவும் முடியாது. சரிங்களா? அதனால பேரண்ட் கண்டிப்பா மஸ்ட்டா வந்து கூட்டிட்டு போங்க. பேரண்ட்ட கூட்டிட்டு போயிட்டு வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு மைக்ல வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் உள்ளவங்க, இந்த பேர் உள்ளவங்க வாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்னா, அதுக்கு அடுத்த மார்க் வந்து யார் இருக்காங்களோ, ஏன்னா ரேங்க் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து கூப்பிடுவாங்க. தரவரிசை மதிப்பெண் அதாவது வந்து கட் ஆஃப் மார்க் சுழற்சி 1 சுழற்சி 2 சுழற்சி 3ன்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய 12th மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வர சொல்லுவாங்க. 400 மார்க்ல இருந்து 270 மார்க்குக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வர சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் வைஸா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வர சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ரோ எங்களுக்கு வந்து ஒரே நாள்ல வந்து 3 காலேஜ்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது உங்களுடைய பிரியாரிட்டி தான். காலேஜோடைய பிரியாரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வந்து அந்த காலேஜ் வந்து எப்படி பார்க்குறீங்க? 3 காலேஜ் இருக்கு. 3 காலேஜுமே நியர் பைல இருக்கா? இல்ல அந்த காலேஜோடைய பெனிஃபிட்ஸ் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கு? ஃபேக்கல்டீஸ் வந்து எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க முன்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா, அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து முக்கியத்துவம் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிசைட் பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே உங்க பேரண்ட் கிட்ட நீங்க எல்லாருமே வந்து கலந்து பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் போறதா, செகண்ட் போறதா, தேர்ட் போறதா அப்படிங்கிறத நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். அந்த காலேஜ் வர சொல்லிருவாங்க. இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் நடக்குது வாங்க. நீங்க வரல அப்படின்னா, ஏன் வந்து உங்கள வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்க கால் பண்ணிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. நீங்க வரல அப்படின்னா, உங்களுக்கான சீட் வந்து அடுத்த யார் வந்து இருக்கிறாங்களோ, அந்த கட் ஆஃப்ல அடுத்த மார்க்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து சீட் வந்து போயிரும். அதனால வந்து இப்ப நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல அந்த சீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஓகே அப்படிங்கிற பட்சத்துல கன்ஃபார்மா நீங்க டிசி வந்து குடுத்து அட்மிஷன் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண அன்னைக்கே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அட்மிஷன் வந்து போட்டு வந்துருங்க. அட்மிஷன் போடும்போது கண்டிப்பா நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் வைஸ் அந்த பாடப்பிரிவு வைஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபீஸ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரூ. 2000 ரூ. 2500 எடுத்துட்டு போய்க்கோங்க. அதுக்கு மேலலாம் வந்து ஃபீஸ் வரதுக்கு சான்ஸ் வந்து கிடையவே கிடையாது. நீங்க ஜஸ்ட் அட்மிஷன் மட்டும் போறதுக்கு வந்து ஒரு ரூ. 2000 தான் வரும். நீங்க அத தாண்டி அதுக்கப்புறம் ஹாஸ்டல் தேவைப்படுதா? இல்ல ஹாஸ்டல் வேணுமா? வேணாமா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அடுத்து வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. முதல்ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க கேட்கக்கூடிய அந்த இப்போ கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கன்ஃபார்மா எனக்கு இதுதான் வேற வழியே இல்ல. இத விட்டா எனக்கு வேற வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்க அன்னைக்கே கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, அவங்க சீட் இந்த இடத்துல உங்களுக்கு சீட் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த சீட்ட நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்க கிட்ட வந்து உங்க கிட்ட தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த மாரி இந்த இடத்துல இந்த சீட்ஸ் வந்து இருக்கு. நீங்க கேட்டது வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து டிஎன் காசா அப்ளிகேஷன் வந்து தேவையில்லாம நெறைய லிஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனா, ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல, ஒரு சீட்ல மட்டும் தான் நீங்க போயிட்டு அட்மிஷன் வந்து போட முடியும். அத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து குழப்புவாங்க. YouTubeல வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லுவாங்க, இந்த காலேஜ் வேண்டாம், அந்த காலேஜ் வேண்டாம், இந்த கட் ஆஃப் இவ்வளோ கிடைக்காது, அவ்வளோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டுமே அந்த காலேஜ்ல நீங்க உள்ள போக முடியும். சரிங்களா? அதனால கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றவங்க சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இப்பவே வந்து கரெக்ட்டா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லா காலேஜுக்குமே சேம் தான். சரிங்களா? சான்றிதழ்கள் அப்படிங்கிற இடத்துல டிஎன் காசா இணையதளத்துல விண்ணப்பித்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி ஒரு 5ல இருந்து 6 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. தனியா செட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து எல்லாமே உங்ககிட்ட என்னென்னலாம் வந்து ஒரிஜினல் இருக்கோ, அது ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிறது ஒரு 5ல இருந்து 10 காப்பி கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. டிசிய ஒன்ஸ் நீங்க உள்ள குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ரிட்டர்ன் வாங்க முடியாது. கவர்மெண்ட் காலேஜ்ல மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து வாங்கிரலாம். சப்போஸ் நீங்க பிரைவேட் காலேஜ் போறீங்க அப்படின்னா, வாங்குறது கொஞ்சம் சிரமம். அதனால நீங்க ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய 10th, 11th, 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது ஒரிஜினல் வேணும் கண்டிப்பா. அதுக்கு உண்டான ஜெராக்ஸ் காப்பியும் வந்து வேணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலும் வேணும். பிளஸ் வந்து ஒரு 2 செட் ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் 2 செட் வந்து ஜெராக்ஸ் காப்பி கேட்பாங்க. அதனால இப்ப நீங்க வந்து ஒரு காலேஜ்ல தான் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாதுல்ல. நீங்க ஒரு 5 காலேஜ்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ப 5 காலேஜ்லயும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு, கண்டிப்பா ஜெராக்ஸ் காப்பி நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக், அதோடைய ஃப்ரண்ட் பேஜ் காப்பி. சரிங்களா? இது எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே. ஏன்னா இன்னைக்கு டேட் வந்து மே 30யோட நம்மளுக்கு வந்து இந்த டேட்ல இருக்கும். 31ஸ்டோட இந்த மந்த் எண்ட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து 2ஆம் தேதியும், 3ஆம் தேதியும் வந்து நடத்தி முடிச்சுருவாங்க. 4, 5, 6 அந்த டேட் வந்து ஜெனரல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் நடத்தி முடிச்சுட்டு,
அடுத்த மாசம் ஜூன் மாசம் எண்டுக்குள்ள நம்மளுக்கு காலேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் காசால இருந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். அந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த காலேஜுக்கு எப்படி போகணும், அந்த காலேஜுக்கு எப்படி ரூட் தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்க மறக்காம இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து குடுப்போம். மறக்காம நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.